ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, காலை வணக்கம், குட் மார்னிங் எல்லாருக்குமே. இன்றைக்கி வந்து பிள்ளைங்களுக்கு வந்து என்ன வந்து லஞ்சு கொடுத்து விட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் என்ன வந்து ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்து விட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டாண்ட வந்து ஒரு காக்கா வந்து கத்திட்டே இருக்குது. அழகாக ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு காலையில் எழுந்திரி பார்த்திங்கன்னா, புதினா க்ளீன் பண்ணியாச்சு, மல்லி க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். அடுத்தது காலிஃப்ளவர் பக்கோடா தான் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் பட்டாணி எல்லாமே போட்டு தக்காளி சாதத்தில் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாக வந்து எப்படின்னா வந்து உடம்பு ஹெல்த்தியாகவும் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அவங்க குழம்புலலாம் போட்டால் கொஞ்சம் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. நாம் வந்து அவங்களுக்கு தெரியாத மாதிரி சாதத்தில் போட்டு கொடுத்து கொண்டை கடலை அதையும் போட்டு அவங்களுக்கு தெரியாத மாதிரி கொடுத்தோம்லன்னா வயிற்றுக்குள்ளே எல்லாம் இறங்கிடும், லேசாக வயிற்றுக்குள்ளே போயிடும் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து காலிஃப்ளவர் வந்து அவங்க அப்பா வந்து 65 மாதிரி போட்டு கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு தினமுமே ஒரு ஸ்நாக்ஸ் வந்து அவங்க அப்பா வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே வந்து 6 மணிக்கு தான் எந்திரிச்சோம்ல, புதினா மல்லி எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாமா வந்து கோஸ் வெட்டிட்டாங்க. கடை ஜாமான் எல்லாத்தையும் கழுவிட்டு நான் வந்து வீட்டில் எல்லாம் வீடு எல்லாம் தான் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற ஜாமான் ஜிங்கில் இருக்கிறது கழுவிட்டு தண்ணியை பிடிச்சிட்டு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பிள்ளைங்கள வந்து கிளப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து தலை சீவிட்டு நான் வந்து பிள்ளைங்கள எல்லாரும் கிளப்பிட்டுட்டு சாதம் வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காலிஃப்ளவர் போட்டு அழகாக கொண்ட கடலெல்லாம் போட்டு அழகாக செஞ்சுருக்குறோம். நல்லாயிருக்கு, சாதம் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போனாங்க பிள்ளைங்களும். ஏன்னா சிம்பிளாக வந்து ஒரே வேலை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் எப்படி இருந்தாலும் வந்து கடை வச்சுருக்கிறதுனால நம்ம நைட்டுக்கும் மதியத்துக்கும் சேர்ந்து இது வந்து காலையிலே மார்னிங் சாப்பிட்டு இப்போ நான் வந்து குழம்பு வைக்கணும். மாங்காய் என்ன பண்ணலாம், முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைக்கலான்னு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் வச்சுட்டு சாதம் வச்சிடலாம், நைட்டு வந்து தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு மதியத்துக்கு சமைச்சிடலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்களே கிளப்பிட்டு அவங்களுக்கு வந்து பாப்பாவுக்கு பிடிக்குன்னு சொல்லிவிட்டு சரி காலிஃப்ளவர் ஒரு பூ இருந்துச்சுங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள் சரி பிள்ளைங்களுக்கு நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியாக வந்து இவங்களுக்கு வந்து குழம்புல போட்டால் குருமா மாதிரி வச்சா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். சரி ஐடியா ஸ்டக்குன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் சாதத்தில் போட்டு காலிஃப்ளவர் 65 போட்டு கொடுத்து பிள்ளைங்களை கிளப்பி ரெடி பண்ணி கிளப்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து யார் யார் வீட்டில் வந்து இப்படி செஞ்சு தரீங்களோ பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக அவங்க அப்பா, இது வந்து அவங்க அப்பா தான் செஞ்சாங்க எங்கள் வீட்டில் மாமா. யார் யாருக்கு பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யார் பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறக்காமல். எனக்கு அடுத்த வேலை வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நாம் போய் பாலை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறாரு மாமா. அது பாலை எடுத்துகிட்டு போய் டீ போட்டு குடிச்சிட்டு அடுத்த வேலை வந்து புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம்ல அதெல்லாம் பொடிசாக அழகாக ஆஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டு மறுவேளை திரும்ப வந்து கடைக்கு ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ரொட்டீன் வேலை இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போகும். யார் யார் வந்து இந்த மாதிரிலாம் வந்து கஷ்டப்படுவோம் வீட்டில் சும்மா இருந்தால் என்ன வரப்போகுது, ஓகேங்களா? எல்லாருமே கஷ்டப்படுங்க. வீட்டில் வந்து 2 பேரும் உழைச்சாதான் குடும்பம் வந்து முன்னேறும், நல்லாவும் இருக்கும் ஃபேமிலி, ஓகேங்களா? ஒரு கையால் சாப்பிட்டுட்டு ஒரு கையால் இருந்தோம்னா வச்சுக்கோங்க ஒன்றுமே பண்ணவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? யாராவது பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறக்காமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் குட்டி ஒரு விலாக் வீடியோவில் பார்ப்போம். ஓகே பாய்.